எஸ்எஸ் ஹைதராபாத்தில் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி டின்னருக்கு அங்கே போயிடலாம். நான் என் ஃப்ரெண்டு கிளம்பி வந்தேன். வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. இவங்ககிட்ட எப்போவுமே பிரியாணியை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. சிக்கன் அண்ட் மட்டனில் எனக்கு இங்கே ரொம்ப ஃபேவரட்டே உங்களோட மட்டன் பிரியாணி தான். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டை கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பிரியாணியை தந்தாங்க. மட்டன் பிரியாணி அதே குவான்டிட்டி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல குவான்டிட்டியை கொடுத்தாங்க. நல்லா சுட கொடுத்தாங்க. சரி சைடிஸ்க்கு என்ன வாங்கலான்னு பார்க்கும்போது தான் சிக்கன் 65 வேணாம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்ட்டு இவங்கள்ட்ட சைடிஸ் வந்து கிரன்ச்சியாக ஏதாவது சாப்பிட்லான்னு பார்க்கும்போது இவங்களை மெனுவில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க சிக்கன் பாப்கார்னு. சரி அது ஒன்று ஆர்டர் போட்டாச்சு. சிக்கன் பாப்கார்ன் பிரியாணி இந்த காம்போ வந்து வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. தான் ஃபஸ்ட் டைமு. ஃபஸ்ட்டு நார்மலாக ட்ரை பண்ணால் சாப்பிட்றது டேஸ்ட் வைஸ் பக்கா வந்து, ஆனால் பிரியாணியை கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் குழஞ்சிருச்சு. அதேமாதிரி மட்டன் பீஸும் கொஞ்சம் குக்காக மாதிரி தான் இருந்தது. எப்போவுமே இங்கே பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜாக அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பைட்டா போயிடலாம். சிக்கனு, முட்டை, கத்திரிக்காய் பச்சடி, ரைத்தா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெரிய பைட்டா போயிட்டேன். டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்துச்சு. ஆனால் பிரியாணி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக அவங்களோட சிக்கன் பாப்கார்னை வச்சு பிரியாணியோட ஒரு பைட்டு போனால் டேஸ்ட் வைஸ் சாப்பிட நல்லா இருந்துச்சு. ஆனால் நார்மலாக சாப்பிடும்போது சிக்கன் பாப்கார்ன் டேஸ்ட்